திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய காணொளியாக அண்ணாமலை என்ற ஒரு சொல்லினுடைய அற்புதமான விளக்கத்தை சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே அண்ணாமலை என்ற ஒரு சொல்லுக்கு அணுக முடியாத மலை என்று அர்த்தம். யாராலும் அணுக முடியாது, யாராலும் நெருங்க முடியாது என்று அர்த்தம். அணுக முடியாது, அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்க முடியாது, நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. யாராலும் நெருங்க முடியாது. அப்படி என்றால் யாரால் நெருங்க முடியும் என்ற ஒரு வினா வருகிறது. யாரால் நெருங்க முடியாது என்ற மற்றொரு வினா வருகிறது. ஆகவே இந்த இரண்டு வினாக்களுக்கும் நாம் விடையை தெரிந்து கொண்டால் அண்ணாமலை என்ற ஒரு சொல்லினுடைய ஆழமான உண்மையான இரகசிய பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். யாரால் அணுக முடியாது என்றால் நான் என்ற எண்ணமும் எனது என்ற எண்ணமும் கொண்ட யாராலும் அணுக முடியாது. அந்த வகையிலே திருமால் பிரம்மா என்ற இருவருக்கும் நானே உயர்ந்தவன், நானே பிரம்மம் என்ற ஒரு இருமாப்பு தோன்றியது. இந்த இருமாப்பின் காரணமாக அவர்களுக்கு இடையிலே ஒரு போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டிக்கு நடுவிலே பரபிரம்மம் ஜோதியாக தோன்றியது. அந்த பிரம்மம் சொல்லியது, யார் என்னுடைய அடியை பார்க்கிறார்களோ, யார் என்னுடைய முடியை பார்க்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லியது. இதனால் திருமாலும் பிரம்மாவும் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே ஒருவர் மேல் நோக்கி செல்வதாகவும் ஒருவர் கீழ் நோக்கி செல்வதாகவும் ஒப்பந்தம் ஏற்பட்டு திருமால் வராக அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி செல்லுகிறார் அடியை காணும் பொருட்டு. பிரம்மதேவர் அன்னப்பறவையாக மேல் நோக்கி செல்லுகிறார் முடியை காணும் பொருட்டு. பல ஆயிரம் ஆண்டுகள் தேடுகிறார்கள் இருவரும், பல ஆயிரம் ஆண்டுகள் தேடுகிறார்கள், தேடியும் பயனில்லை. ஆகவே இவர்கள் இருவருக்கும் நான் எனது என்ற எண்ணம் இருந்ததனால் அவர்கள் இருவராலும் அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. இந்த வகையிலே இந்த திருமாலுக்கு மட்டும் ஒரு அறிவு சிந்திக்கிறது, தவப்பயன். அதுதான் தவப்பயன். ஆகவே எவ்வளவு ஆண்டு காலமானாலும் இந்த அடியை காண முடியாது போல் இருக்கிறதே என்ற எண்ணம் உதயமானது. திருமூலர் சொல்லுகிறார், வேறறியாமல் விளம்புகின்றேனே என்று சொல்லுகிறார். இறைவனுடைய அடி இருக்கக்கூடிய வேர் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேனே என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லுகிறார். வேர் அறியாமல் விளம்புகின்றேனே என்று சொல்லுகிறார். அதுபோல இந்த திருமாலுக்கு அந்த அறிவு தோன்றுகிறது. இறைவனுடைய இந்த பிரம்மத்தினுடைய அடியை காண முடியாது என்று எண்ணம் தோன்றியவுடன் அவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். இறைவா, நீயே உயர்ந்தவன், உன்னுடைய அடியை யாராலும் காண முடியாது என்று ஒத்துக்கொண்ட உடனே இறைவனுக்கு ஒரு கடப்பாடு ஏற்படுகிறது. இந்த இடத்துல ஒரு கடமை. யார் உண்மையை ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய திருவடியை காட்ட வேண்டிய கடமை இறைவனுக்குரியதாக மாறிவிடுகிறது. அதனால் திருமாலுக்கு இறைவன் தன்னுடைய திருவடியை காட்டுகிறான். அப்படி திருவடியை காட்டுகின்ற பொழுது முடியையும் சேர்த்து காட்டுகிறான். ஆகவே ஒரே நேரத்தில் அடியையும் முடியையும் கண்டவர் திருமால். பிரம்மா பல ஆயிரம் ஆண்டுகள் செல்லுகிறார். ஆனால் மேலிருந்து தாளம்பூ வருகிறது. நான் முடியை கண்டதாக வந்து இறைவனிடத்தில் சொல் என்று சொல்லும் பொழுது தாளம்பூவும் அதற்கு சம்மதித்து பொய் சொல்லிவிடுகிறது. பொய் சாட்சியாக தாளம்பூ இருக்கிறது. ஆகவே
இந்த புராணம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நான் எனது என்ற எண்ணம் கொண்டவனால் இறைவனை உணர முடியாது. அடியையும் காண முடியாது, முடியையும் காண முடியாது. இந்த ஒரு தத்துவத்தை அது உணர்த்துகிறது. மேலும் திருமால் என்பவர் செல்வத்துக்கு அதிபதி, பிரம்மா என்பவர் கல்விக்கு அதிபதி. பிரம்மாவுடைய மனைவி கலைமகள், திருமாலுடைய மனைவி மகாலட்சுமி. ஆகவே கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை காண முடியாது என்பது உணர்த்தப்படுகிறது. மேலும் திருமால் இறைவா உன்னுடைய திருவடியை காண முடியாது என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறார். வாக்கு சுத்தம் நிகழ்கிறது. அதனால் அவருக்கு திருவடி தரிசனமும் கிட்டியது, திருமுடி தரிசனமும் கிட்டியது. ஆனால் பிரம்மதேவர் அந்த வாக்கு சுத்தத்தை தவறி விடுகிறார், பொய் பேசி விடுகிறார். முடியை கண்டேன் என்று பொய் பேசி விடுகிறார். ஆகவே வாக்கு சுத்தம் நிகழவில்லை, வாக்கு பொய் சொல்லி விடுகிறது. அதனால் அவரால் காண முடியவில்லை. இறைவன் அவருக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். பிரம்மதேவராகிய உனக்கு எங்கும் உலகத்திலே தனித்த கோயில் இருக்காது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த அடிமுடி தேடியது நமக்கு 3 விதமான உண்மையை உணர்த்துகிறது. நான் எனது என்ற எண்ணம் கொண்டவனால் இறைவனை அணுக முடியாது. கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை அணுக முடியாது. வாக்கு சுத்தம் உடையவனால் மட்டும்தான் இறைவனை அணுக முடியும். வாக்கு சுத்தம் இல்லாதவனால் இறைவனை காண முடியாது. ஆகவே வாக்கு தூய்மை என்பது மிக அவசியம். அப்ப யாருக்கு நான் என்ற எண்ணமும் எனது என்ற எண்ணமும் அத்து போகும், அருந்து எரியும் என்றால் ஞானிகளுக்கு மட்டுமே அந்த நான் என்ற எண்ணமும் எனது என்ற எண்ணமும் அற்றுப்போகும். அந்த ஞானிகளால் மட்டும்தான் அணுகக்கூடிய மலை அண்ணாமலை. அதனால்தான் அந்த மலைக்கு ஒரு பழமொழி உண்டு, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகளுக்கு இந்த நான் என்ற எண்ணமும் எனது என்ற எண்ணமும் இருக்காது. அதனால் ஞானிகளாகிய அந்த இரும்பு துண்டை இந்த மலையாகிய காந்தம் தன் பக்கம் இழுத்து கொள்கிறது. அப்படி இழுத்து கொள்ளுகின்ற பொழுது அந்த ஞானிகளால் என்ன செய்ய முடியும் என்றால், இறைவனை கண்டு தரிசனம் செய்து அவனுடைய புகழை மட்டும்தான் பாட முடியும், வேறு எதுவும் பாட முடியாது. ஞானிகள் முழுமையான வாக்கு சுத்தமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களால் இறைவனை காண முடியும், கண்டு அவனுடைய புகழை பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதனால்தான் அந்த திருத்தலத்திலே புகழ் தோன்றியது, திருப்புகழ் தோன்றியது. அந்த திருப்புகழுடைய பெருமையை நாம் அடுத்த காணொளியிலே சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.